கொம்பு சிவி படம் என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். படத்துல லேக் அப்படின்றது இருக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா. பட் ஆனா காமெடியை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க நல்லாவே. படத்தோட மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அணையை கட்டுறது, வைகை அணையை பத்தி சொல்றாங்க. அந்த வைகை அணைக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக கட்டுறாங்க. ஆனா அந்த அணையால பாதிக்கப்படுற ஒரு கிராமத்தை காட்டுறாங்கல்ல, அதுல இருக்க பையனா தான் வந்து நம்ம சண்முகம் பண்ணி சின்ன வயசு பையனா வராப்புல. ஸோ அவரோட ஸ்டோரி லைன் அப்படி எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து படத்துல எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. ஐ மீன் எப்படி சொல்றது, படத்துல ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, கிளாமர் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கும் போது ஒரு கம்ப்ளீட் காம்போ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா படத்தோட கிராஃப் அங்கங்க டவுன் ஆகி தான் போகுது. காம்போ வச்சு அது காமெடியை வச்சு அப்படியே அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களோட காம்போ சண்முக பாண்டியன் சரத்குமாரோட காம்போ நல்லா இருக்கு. ஆக்சுவலா அது பாக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு 4வது படம், சண்முக பாண்டியனோட 4வது படம். 4 படங்களும் நான் பார்த்துட்டு வரேன். ஒரு படத்துக்குமே வந்து ஒரு நல்ல கிராஃப் தெரியுது. ஆக்சுவலா நல்லா நடிக்கிறாரு அவரு. இன்னும் இல்ல ரெஃபரன்ஸ் இல்ல, அதான் என்னன்னா சும்மா அங்கங்க வருது. இல்ல கேப்டன் இல்ல, சீரியஸா இல்ல. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். என்னன்னா பொன்ராம் கிட்ட நாங்க நிறைய எதிர்பார்த்தோம். கதையை வைஸ் ஓகே, நல்ல ஒரு கதையை கொண்டு வந்துட்டீங்க. அவங்க கஞ்சா கடத்துற மாதிரி வைக்கும் போது என்ன இப்படி படம் எடுக்கிறாரு, ஆனா அதுலயே ஒரு மெசேஜ் ஒரு சொல்லிட்டாப்ல. ஓகே, உங்ககிட்ட இதுக்கு மேல கண்டென்ட் இல்ல, ஸ்டோரி குக் பண்ண முடியல, ஃபேன் பை மூமெண்ட் எடுத்துட வேண்டியதானே. கேப்டனை போட்டு அடி, இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிக்கிற விஷயத்தெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், போல போட்டிட்டு இருக்கான் மாதிரி எடுத்து வந்து கேப்டனை உள்ள போடு, ஃபயர் விட்டு போறமா இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அதுல கொஞ்சம் போட்ட விட்டு தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் பார்க்கலாங்க. விஜய் சார் டைலாக் இல்ல அங்கங்க வருது. அதாவது இப்போ ஒரு கோர்ட் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ் அப்படிலாம் சொல்லும்போது கேப்டன் அப்படின்லாம் வரும். அது நல்லா இருந்துச்சு. நீங்க 2-3 இப்போ ஏஐ டெக்னாலஜி ஊர்படுது வந்துருச்சு. சும்மா அங்கங்க வச்சீங்கனாலே படத்தை அவங்களே ஓட்டிடுவாங்க, கேப்டன் வராரா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட ஒரு பண்ண மிஸ் பண்ணிட்டாரு சார். ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். விஜய் சார் ரெஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம கூடுதலாம் கவனிக்க முடியாது. இல்ல அது மாதிரிலாம் வைக்கும் போது அது படத்தை ஸ்கூப் பண்றாங்களா இல்ல ரெஃபரன்ஸ் கொண்டு வராங்களா அப்படின்லாம் தெரியல. பார்க்கும்போது ஓகே காமெடி. அதாவது என்னன்னா ஒரு படம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெஃபரன்ஸ் வரும்போது ஃபயர் விடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க அப்படியே காமெடியாவே கொண்டு போகும்போது எல்லாரையும் கலாய்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் படம் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இல்ல அப்படி கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். இது ஆக்சுவலா ஒரு அணையை கட்டுறது, அதை பேஸ் பண்ணி கொண்டு போய் வேற ஒரு ஜானர்ல கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம் சார், ஒன்றும் தப்பு இல்ல. சண்முக பாண்டியன் ஆக்டிங்காகவே பார்க்கலாம், நல்லா இருக்கு. அவங்க 2 பேரோட காம்போ சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இதுல எந்த வித தப்பான இதுவும் ஒரு சாங் கூட சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கு. எல்லா ஃபைட் சீன் தான் செம்மையா பண்ணியிருக்காரு சார். அது கேப்டனோட கால் பேக் கால் எல்லாம் தூக்குற மாதிரி கரெக்டா இவருக்கு வருது. அந்த ஏன்னா அவங்க பையன் தானே, அவருக்கு தாராளமா வருது. என்ன மாதிரி காம்பினேஷன் சார் இவங்க. இன்னும் நிறைய படம் எதிர்பார்க்குறோம் சார். இவங்களோட காம்பினேஷன் தான் நல்லா இருக்கு. படம் சூப்பர். அதான் சொன்னேன், சாங் கேட்குற மாதிரி இருக்கு, ஒரே சத்தமா இல்லாம நல்ல மியூசிக் கேட்குற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு சார். தாராளமா என்டர்டெயின் பண்ணலாம் சார். தாராளமா நல்லா இருக்கு படம், தரமா இருக்கு. தேங்க்யூ. படம் அருமையா இருக்குதுண்ணா. ஒன்றாம் எடுத்த படவே அந்த படத்தோட இந்த படம் அருமையா இருக்குது. சரத்குமார் சார் கொஞ்சம் வேற லெவல் பண்ணிக்கிறாரு. ஃபைட்ல அருமையா இருக்குது. நம்ம கேப்டன் சார் பண்ண மாதிரியே இருக்குது. மியூசிக்லாம் அருமையா இருக்குது. யுவசங்கர மியூசிக்காவே சூப்பர் தான். ஃபேமிலி தான் வந்து பார்க்கணுமே. இது ஃபேமிலியும் பார்க்கலாம், தனியா வந்தும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். சண்முக பாண்டியனாவே கேப்டன் எடுத்தது. கேப்டன் அடுத்தது யாரு ஹீரோனா சண்முக பாண்டி தான். அருமையா இருக்குது. ஃபைட்டு கீட்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்குது.